வந்தே மாதரத்தை அவமானப்படுத்தினா உங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு சில செய்திகளுக்கு நம்ம குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி முதல் செய்தி என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் பில் 2026 நேற்றுக்கு பார்லிமெண்ட்டில் த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் பில் 2026 பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமன மாதிரி வந்தே மாதரத்தையும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் வச்சு அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் வந்தே மாதரம் அவமானப்படுற மாதிரி இருந்தா அவங்களுக்கு அவமானப்படுத்தினவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறை தண்டனை மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஃபைனும் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில் பாஸ் பண்ணாலும் ஆப்வியஸா வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸா இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. அவங்க என்ன பாயிண்ட்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, வந்தே மாதரத்தையும் தேசிய கீதம் மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை ப்ரெஷர் பண்ணோம்னா மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற அவங்களுடைய யூனிக் சாங் எல்லாம் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஹிந்துத்துவத்தை நாடு ஃபுல்லாக வந்து பரப்புற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அப்போசிஷன்லாம் மீறியும் இந்த பில் வந்து நேத்தி பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து, அஃப்கோர்ஸ் வந்தே மாதரம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாங் தான் சொல்லலாம். தேசிய கீதம்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னன்னா, ஏதோ ஒன்று வந்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் கேதரிங் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட் இருக்குன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக யூனிக்காக அவங்களுக்கான ஒரு பாடலும் இருக்குது. ஆக அந்த இடத்துல வந்து வந்தே மாதரம், தேசிய கீதம், அப்புறம் வந்து அவங்களோட பாட்டுன்னு இந்த 3 பாட்டு பாடிட்டு இருந்தா அப்புறம் வந்து அந்த ஈவெண்ட்டோ இல்லை அந்த விஷயமோ என்ன அப்படிங்கிறதுக்கான ப்ரியாரிட்டி குறைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பயே வந்துட்டு எதை ஃபஸ்ட்டு பாடணும், எதை செகண்ட் பாடணும் தான் ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவங்க எந்த பிரச்சனையை பேசுகிறாங்களோ அதுலேருந்து வந்து இந்த பாட்டுனால ஒரு டைவர்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து ஏதோ ஒன்றை வந்து டிசைட் பண்ணி அதுதான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நேஷ்னல் ஆந்தம் அண்ட் அந்த ஒரு ஸ்டேட்டோட சாங் அப்படி இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நேத்தி நியூஸோட கண்டினியூஷன்னு சொல்லலாம், இல்லை நேத்தி நியூஸ்க்கான அப்டேட்னு கூட சொல்லலாம். நம்ம நேத்தே பேசியிருந்தோம், அதாவது வந்து கர்நாடகா சிஎம் வந்து நம்ம தமிழக சிஎம் வந்து விசிட்டுக்கு வாங்க, நீங்களே வந்து டேமில் இருக்கிற தண்ணியை பாருங்கள், நாங்கள் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுடைய சிஎம் நேத்தே டிசைட் பண்ணி, ஓகே ஆகஸ்ட் 3 அன்னைக்கு நான் கர்நாடகா வரேன், வந்து அங்கே என்ன நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானே நேரில் வந்து பார்க்குறேன், ஸோ நானும் ஆய்வு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக இன்னைக்கு ஒரு கூட்டமும் வந்து கூடியிருந்தது அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். ஆனால் இப்போ கர்நாடகா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, பரபரப்பாக இருக்குது கர்நாடகாவே, அதனால விஜய் வந்து இப்போ வராதிங்க, நாங்களே பின்னர் தேதி அறிவிப்போம், அப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ வந்து பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, கர்நாடகாவில் இப்போ நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் இனிமே தான் வரும். ஸோ நம்ம விஜயே வந்துட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் இப்போ கர்நாடகா பேக் அடிச்சது கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு நியூஸ் என்ன பரவிட்டு இருக்குன்னா, இந்த ஹெச்ஐவி வந்து 7,000+ பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது இல்லையா, அதுக்கும் வந்து இது ஒரு ரூமராக இருக்குப்பா, இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சோர்ஸ்லேருந்து நியூஸ் வருது. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் வரல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக வர வரைக்கும் எதுவுமே வந்து ஒரு ரூமர், எல்லாமே வந்து ஒரு ரூமரான நியூஸ் தான். ஸோ ஹெச்ஐவி இருக்கா இல்லையா, விஜய் ஏன் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம்னு அவங்க சொன்னாங்க, இது எல்லாத்துக்குமே கர்நாடகா அரசு சீக்கிரமாக பதில் சொல்லுன்னு நம்பலாம். ஸோ வந்து அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 3 திமுக தாவேகா அரசை எதிர்த்து தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மேகதாது அணை விவகாரத்தில் தாவேகா அரசு இன்னும் வெளிப்படைத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்லியும், விவசாயிகளுடைய பிரச்சனையை ரெப்ரசன்ட் பண்ணியும், அதே சமயம் காவேரி பிரச்சனையை ரெப்ரசன்ட் பண்ணியும் இந்த போராட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் சொன்னார்னா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. என்னன்னா, அவர் இப்போ வந்து திமுக தலைவருங்கிறது
அப்படிங்கிறதுனால அறிவிச்சிருக்காரு. இந்த போராட்டத்தை இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த டைம்ல வெரி பிகினிங்ல திமுக என்ன சொன்னாங்களா, 6 மாசம் நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், தாவேக அரசை வந்து உத்து கவனிக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்களுக்கும் லேர்னிங்க்கு டைம் வேணும் அப்படி சொன்னாங்க. ஸோ இன்னும் 6 மாதம் ஆகலை, ஆனால் வந்து ஒவ்வொரு வரிசையாக போராட்டங்கள் அறிவிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ தே ஹாவ் த ரீசன். அவங்க இதுக்கு எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரீசன் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச தாவேக அரசுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நியூபீஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு புரியறதுக்கும் தெரியறதுக்கும் டைம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போராட்டம் ஓகே விவசாயிகளை ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஏற்கனவே விவசாயிகளும் போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் தாவேக அரசுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுடைய ஹோம் பேஜுடைய கலரை மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம். பட் நான் ஏன் இந்த நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பப்ளிக் ஆன்லைன் சைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே ஒரு பப்ளிக்கானது. ஸோ அது எப்பயுமே வந்து நியூட்ரலாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் இப்போ என்ன கலர் மாற்றிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தாவேகாவுடைய கொடி கலர், இல்லை தாவேகா கலர்னு கூட சொல்லலாம், அதாவது எல்லோ அண்ட் ரெட்டாக வந்து மாற்றிருக்காங்க. இத்தனை வருஷத்தில் வந்து அந்த வெப்சைட்லாம் வந்து க்ரீனாவோ இல்லை ரெட்டாவோ மாறின மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ இது மாற்றினது வந்து மக்களுக்கான ஒரு நியூட்ரலான விஷயத்தில் ஏன் ஒரு கட்சி சார்ந்த கலரை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த இத்தனை நேரம் பேசின இந்த நியூஸ் எல்லாம் பற்றியும், அண்ட் ஆல்சோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நியூஸ் இருந்தால் இதுக்கு நான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.